இந்த ஒர்க்கிங் நோட்டை பாருங்கள். இதோட ஆனுவல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,70,400 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அது வந்து 25% கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் 67,600 ஓகேவா, 25% வந்து வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆனுவல் ப்ராஃபிட்டு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்டு டேக்ஸும் கொடுத்தாச்சு, டெப்ரிசியேட்டும் பண்ணியாச்சு. சரியா? செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2,02,800 சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக நமக்கு டெப்ரிசியேஷனும் போயிட்டு டேக்ஸும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து அமௌண்ட் கையில் இருக்கும். இதில் என்ன நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, டேக்ஸ்க்கான அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம வெளில கொடுத்துருவோம். அவ்வளோதான், அந்த அமௌண்ட் நமக்கு வராது. ஆனால் டெப்ரிசியேஷனுக்குன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட்டு யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. டெப்ரிசியேஷன் ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் அந்த அமௌண்ட்டும் நம்ம கூடயே தான் இருக்கும் கம்பெனியில். சரியா? அது வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு கால்குலேஷனுக்கு மட்டும்தான் அந்த நம்ம இது பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போது அந்த டெப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 15,60,000ல் 12% கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த டெப்ரிசியேஷனை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். 1,87,200 அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3,90,000 வரும். ஸோ இதுதான் வந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. இந்த 3,90,000 நமக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு இயரில் நமக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். 3,90,000 நமக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வருவோம். பேபேக் பீரியடுக்கு என்ன ஃபார்முலானா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,60,000, இது வந்து 3,90,000. இப்போது இது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இயர்ஸ். நமக்கு 4 இயர்ஸில் இந்த 15,60,000 அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க.